சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில பீகாரினுடைய தேர்தல் அண்மையில் நடைபெற இருக்கிறது. ஒருபுறம் பாஜக கூட்டணி வலுவா இருக்காங்க. இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வலுவா இருக்காங்க. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா, பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் கட்சி கூட பீகார்ல போட்டியிட இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பீகாரினுடைய தேர்தல் களத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? பீகார் தேர்தலை பொறுத்தவரையில ம். ஒட்டுமொத்த நாடே உற்று நோக்கக்கூடிய தேர்தல் களமாக அது மாறி இருக்கிறது. ஓகே. ஏதோ பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி, ஜனதாதள் அதாவது ஜேடி யுனைடெட் அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்குதோ அது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு மாயை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நடைமுறையில இருக்கிறது. அதாவது நிதிஷ்குமார் யாரோடு ஜாயின் பண்றாரோ அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க. ம். அவரு லல்லு பிரசாத் யாதவோடு இணைந்தாருன்னா லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சி அமைப்பாரு. ம். அவர் பாஜகவோடு இணைந்தால் அவர் என்ன செய்வாரு, ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் அந்த வடநாட்டு அரசியல்ல மிக பிரபலமாக பேசக்கூடிய ஒரு சொல்லாடல். ஓகே. ஆனால் இப்போ 2025 சட்டமன்ற தேர்தல் சற்று வித்தியாசம். ஏனென்றால் இவர்கள் எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க, ம். அந்த பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி கடந்த காலங்கள்ல இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ரேலி, அதாவது பேரணியாக சென்று ஒட்டுமொத்த பீகார் மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். மகா கட்பந்தன் அப்படின்னு அதுக்கு பேரு. அனைத்து சிபிஐ, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரி கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியின் சார்பாகத்தான் கடந்த 1.5 மாச காலமாக இந்த நிதிஷ்குமார் பாஜக எப்படியெல்லாம் நம்முடைய ஓட் சோறு பண்ணிருக்கிறாங்க. 65 லட்சம் வாக்காளர்களை பீகாருடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது எந்த அளவுக்கு நாட்டை உலுக்கியது. காரணம் இவங்களுடைய பிரச்சாரம். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு இருக்கிறது. அப்போ பிரதமர் மோடி பதவியில இருக்கிறதே இந்த ஓட்டு சோறு மூலமாகத்தான், திருட்டு ஓட்டு மூலமாகத்தான் என்பதை எல்லாம் நாடே ரணகலமாகிற அளவுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் தலைமை தேர்தல் அதிகாரி, அந்த சீஃப் கமிஷனர் ஆஃப் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு பெரும் தாக்கத்தை இந்த பீகாருடைய தேர்தல் களம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 2 கட்டங்களாக பீகாருடைய 243 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி யார் முதலமைச்சர் என்பதை மக்கள் மிக ஆர்வலாக, அதாவது பீகார்ல ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்று பீகாரிகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதான் பீகாருடைய நடப்பு தேர்தல் களம். இல்ல இப்ப பீகார்ல எந்த அணி வலிமையா இருக்குங்க சார்? ஏன்னா பாஜக தற்போது ஆட்சியில இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி தான் அங்க முதல்வர் வேட்பாளரா, முதலமைச்சரா கூட இருக்காங்க. இந்த சூழல்ல காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏதாவது வலு இருக்குமா? மக்கள் காங்கிரஸ் கூட்டணி நோக்கி ஏதாவது வாக்களிக்க தயாரா இருக்காங்களா? மக்கள் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி இந்த தலைமையில அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பக்கம் தான் இருக்கிறார்கள். ஆனா செய்தி ஊடகங்களும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது தேர்தல் ஆணையமும் வழக்கம் போல மோடி பக்கம்ல நிக்கிறாங்க. மகா கட்பங்கன் பிரச்சனை விட்டது, இவங்ககிட்ட ஒத்துமை இல்ல, காங்கிரஸுக்கும் ராஷ்டிரிய ஜனதாவுக்கும் ஆர்ஜேடிக்கும் ரொம்ப உட்கட்சி பூசல் என்ன சொல்றாங்க. இன்னைக்கு காலையில 143 சீட்டுகளை அறிவிச்சுட்டாங்க. மகா கட்பந்தன் சார்பாக ராஷ்டிரிய ஜனதா தெளிவா அறிவிச்சுட்டாங்க. 143 சீட்டுக்கு எங்களுடைய வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்கிறாங்க. அது போல காங்கிரஸ் கட்சி 60 சீட்டை கண்டெஸ்ட் பண்றாங்க. 3 கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வரைக்கும் என்ன மெசேஜ், இன்னைக்கு ஹிந்துவை பாருங்க, இந்து பத்திரிகை எடுத்து பாருங்க, என்ன சொல்றாங்க, 12 சீட்ல மோதலாம், ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ். அதாவது காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும், ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் மோதி கொள்றாங்க. ராஷ்டிரிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் நேருக்கு நேர் மோதி 12 சீட்ல. கம்யூனிஸ்ட் மோடி என்ன இது கூட்டணியான்னு கேக்குறாங்க. இதே மாதிரி அங்கேயும் இருக்கு. இந்த மோதல் சார்ட் அவுட் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்கிறேன், அது ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் இல்ல, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க.
12 ஓகே. தொகுதிகளை பிரிக்க முடியாத தொகுதியாக இருக்கிறது. ம். அதுக்கு என்னங்கிறது வந்து 2ஆம் கட்ட தேர்தல்ல அது வரும். அது ம். நாமினேஷன் பண்ணும்போது பேச வேண்டிய விஷயம். அதுக்கு ஓகே. நவம்பர் 11ஆம் தேதி தான் அதுக்கு சப்மிட் பண்ணணும். இப்ப ஏன் ம். பூதாகரமா கிளப்புறாங்க? அப்ப நான் இப்ப சொல்றேன், இப்ப வந்து உள்ள தேர்தல் இருக்குல்ல, முதல் கட்ட ம். தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி தேர்தலுக்கு ஜனதாதள் நிதிஷ்குமார் கட்சியில இருந்து எக்ஸ் ம். எம்பி ஆம்பூர் தொகுதியில வந்து போட்டியிட்ட நாமினேஷன் பண்ண எக்ஸ் எம்பி சபீர் அலி ஏன் வித்ட்ரா பண்ணாரு? ம். அவரை ஏன் வித்ட்ரா பண்ண வச்சீங்க? முஸ்லிம்கள் மெஜாரிட்டியான தொகுதி அது. சரியா? ஓகே. அந்த ம். ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் பக்கம் நிக்கிறாங்க. அந்த தொகுதி ஆட்கள். உடனே என்ன ம். செய்றாங்க? சபா ஜாஃபர் அப்படிங்கிறவரும் நாமினேஷன் பண்றாரு. ம். ஒரே கட்சியில 2 பேர் பண்றாங்களா இல்லையா அப்போ? அப்ப ம். இவரு பேசி முடிச்சு என்ன செய்றாங்க? சபீர் அலி நீ வந்து என்ன செய்ப்பா? வித்ட்ரா பண்ணுப்பா. அது போல ம். சபா ஜாஃபர் நீ போடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப ம். அப்ப இது என்ன ஃபைட்டு? இதாவது காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவுக்கு மத்தியில உள்ள பிரச்சனைங்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. ஜனதாதள் ஓகே. யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சிக்குள்ளேயே 2 பேர்ல நாமினேஷன் பண்றீங்க. அப்ப ம். இது எந்த மாதிரியான ஒரு தகவலு? அதுபோல பாத்தீங்கன்னா, ரிட்டு ஜெய்ஸ்வால் ம். ஆர்ஜேடி உடைய விமன் விங் சீஃப் வந்து என்ன பண்றாரு வந்து ஒரு ஒரு சுயேட்சையாக போட்டியிடுறாரு. ஓகே. இது யாரு உள்ளவங்க? இவங்க ம். கட்சியில உள்ளவங்க. தேஜஸ்வி யாதவ் ம். கட்சியில உள்ளவங்க. முன்னாடி அந்த ம். பூதம் பாத்தீங்களா? தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக கொடி பிடித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன் ம். வந்து அவரு பண்றாருன்னா 30,000 ஓட்டுல ம். ஏற்கனவே ஆனந்த்ங்கிறவர் வந்து தோத்தாரு அதுல. அதுக்கு ஓகே. கேம்பெயின் பண்ணவர் யாருன்னா ரிட்டு ஜெய்ஸ்வால் தான் கேம்பெயின் பண்றாங்க. அப்ப ம். அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அது இருக்கு. ஆனா அதே ம். இடத்துல ராஷ்டிரிய ஜனதா தள் வேட்பாளே போடலையே. ராஷ்டிரிய ஜனதா கட்சி வந்து ரிட்டு ஜெய்ஸ்வாலை எதிர்த்து வேட்பாளர் போடல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஓகே. அப்ப இதுக்கு பீகாருடைய அ அந்த உளவியல் தெரியாம, பீகாருடைய ஜியோகிராபிக்கல் இது மேட்டர் தெரியாம, இவங்க ம். அடிச்சு விடுறத பாக்குறோம் ஊடகத்துல. ம். எப்படியாவது பீகார் தேர்தல்ல எதையாவது பண்ணி, ம். நீங்க வந்து கா காங்கிரஸும் அங்க தேஜஸ்வி யாதவ் வீழ்த்திட்டான்னு சொன்னா, ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் வீழ்த்திட்டான்னு சொன்னா, நீ ம். எந்த குட்டிக்கட்ட அடிச்சாலும் சரி, மக்கள் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க. பாத்தீங்களா 65,00,000 ஓட்டு சோறுங்கெல்லாம் பொய் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய அந்த கட்டாயம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ம். பீகாருடைய அடி வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை வந்து தமிழ்நாட்டுல பிரதிபலிக்க முடியும் அவங்களே சொல்றாங்க. ஓகே. பீகார்ல அடி வேணாலும் சரி வேகட்டாலும் சரி தமிழ்நாட்டுல செம அடி வாங்கும். அது ம். மீண்டும் சொல்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது போன்ற இடதுசாரிகள்லாம் அங்க வைக்கக்கூடிய திமுக கூட வெற்றி பெற போகுது. ஓகே. இதுல பீகார் எலெக்ஷன் என்ன சொல்ல போகுது? அதனால ம். பீகார் எலெக்ஷன் தாக்கத்தை ஏற்படுத்தும். பீகார் வழிகாட்டுகிறது. ம். ஒட்டு மொத்தமா திரும்பி நிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் பக்கம். ம். தமிழ்நாட்டிலேயே அதே கதை தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை இப்ப ம். நிறைய சொல்லலாம். நீங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில சலசலப்பு என்று சொன்னால் உங்ககிட்ட நிறைய மேட்டர் இருக்கு. ம். தன்சுராஜ் உடைய கட்சி அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அப்போ தன்சுராஜ் தான் யாரு நம்ம பிரசாந்த் கிஷோருடைய கட்சி. அது ஓகே. 3வது அணியாக நிக்கிறாங்க அவங்க. அங்கே ம். பிரீத்தி கின்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது 3ஆம் பாலின இனத்தவர் ஓகே. அவங்கள நிறுத்துறாங்க. அவங்க ம். அங்க சோசியல் ஒர்க்கர். அத வந்து ம். இவர் என்ன செய்யறாரு, ஜன்சுராஜ்மா நிக்குன்னு சொன்னா, அந்த இடத்துல ம். என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சுனில் குமார். சுனில் ம். குமார தோற்கடிக்கணும் அப்படின்னு நிக்கிறாங்க. யாரு? இந்த ஜன்சுராஜ் கட்சியில இருந்து. ம். இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்ங்கிற மாதிரி சில நடவடிக்கைகளை எடுக்கத்தான் செய்வாங்க அங்க. ம். இப்ப அதனால வந்து ம். ஜன்சுராஜுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து அண்டர் கவுண்ட் இல்லைன்னு சொல்லுவீங்களா? ம். பீகாரை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறது. நாங்கள் கூட பீகார்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி பொதுச்செயலாளர் தொடர்பு கொண்டு எப்படி நிலவரம் என்று கேட்டோம். வெற்றி ஓகே. பிரகாசமா இருக்கு. ஆனா ம். இவிஎம் மிஷின் ஒத்துழைக்கணுங்கிறாரு. இங்க வந்து அவரு கட்சி சார்பட்டவரு. ம். காங்கிரஸ் கூட்டணி ராஷ்டிரிய ஜனதா தளம் அதாவது வந்துகிட்டு லல்லு ம். பிரசாத் யாதவ் கட்சிக்கு தான் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆனா ம். இவிஎம் மிஷின் யாருக்கு யாருக்கு வந்து ஒத்துழைக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் எங்களுக்கு ஓகே. அச்சமா இருக்கிறது. நாங்கள் ம். களத்துல நின்று கொண்டிருக்கிறோம். களம் ஃபுல்லா ம். தெளிவாக இருக்கிறது. அப்படி என்று சொல்கிறார்கள். இதுல ஓகே. முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல கோட்டை விட்டது நிதிஷ்குமார். ம். கோட்டை விடப்போறது நிதிஷ்குமார் தான். இல்ல இதான் என்ன வந்து விட்டாரு? என்ன அடுத்த விட தேர்தல். போறாரு? எத்தனை தொகுதிகள்ல வந்து நிக்கிறாங்க பாஜக? ம். ஒரு தொகுதியில நிக்கிறாங்க. ம். அது போல பாத்தீங்கன்னா ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சி 101 தொகுதியில நிக்கிறாங்க. ம். கடந்த முறை 45 தொகுதியில வெற்றி பெற்றதுனால இருந்தும் அவர் தான் சீஃப் மினிஸ்டரா வைத்தாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து
நிதிஷ்குமார் ம். கட்சியை வந்து செல்லரித்து உள்ள உள்ள ஆட்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க. ம். இப்ப நிதிஷ்குமார் கட்சியில இருந்தும் பாஜக வந்து விலகிய ஆட்கள் எங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க? ம். காங்கிரஸ்லயும் தேஜஸ்வி யாதவுடைய முன்னிலையில போய் சேர்ந்ததை பார்த்தோம். இந்த ம். 1.5 மாச வேலையில பாத்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்புல இருந்தவர்கள் எல்லாம் விலகி விலகி எங்க போயிருக்கிறாங்க? லல்லு பிரசாத் யாதவ் கட்சிக்கு போயிட்டாங்க. பழைய எம்எல்ஏக்கு ஓகே. எல்லாம் ஜாயின் பண்ணதை பார்த்தோம். சாரசாரியா போனாங்க. ஏன் ம். இவங்க வந்து இந்த கூட்டணியே சரியில்லை, திருட்டு ஓட்டு கூட்டணின்னு சொன்னாங்க. ம். இப்ப இதுல 101 தொகுதி இருக்குல்ல ஓகே. நிதிஷ்குமார் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ம். 101 தொகுதியில ம். சற்றப்ப 50 தொகுதி வந்து அவரு துவக்கிற மாதிரியான விஷயத்த அலர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ம். உள்குத்தே வந்து என்ன பிஜேபி தொகுதியை ஒதுக்குனதுலயே வந்து உள்குத்து இருக்கிறது. ம். நிதிஷ்குமார் ஜெயிக்கவும் கூடாது, வெற்றி பெறக்கூடாது என்கிற உள்நோக்கத்துல போட்ட மாதிரி இருக்கு. சிராக் ஓகே. பஸ்வானுக்கு 29 தொகுதி, ராம்விலாஸ் பாஸ்வான் ம். கட்சிக்கு 29 தொகுதியில நிக்கிறாங்க. ம். 29 தொகுதி எந்த மாதிரி தொகுதி இருக்குன்னு சொன்னா, அங்க தலித் ம். இஸ்லாமியர் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய தொகுதியா போட்டிருக்காங்க. அங்க எல்லாம் ம். யாருக்கு செல்வாக்கு இருக்கு? லல்லு பிரசாத்துக்கும் காங்கிரஸ் தான் செல்வாக்கு இருக்கு. அப்ப ம். அதுல போய் என்ன செய்யறாங்கன்னா, உவைசி கூட நிப்பாட்டுறாங்க. இந்த ம். இடத்துல உவைசி எல்லாரும் வந்து தப்பு சொல்றாங்க. ஆனா உவைசி அவர்கள் ஆரம்பத்திலேயே 6 தொகுதியில நீங்க தாங்க அப்படின்ட்டு மிக ம். முக்கியமான தொகுதியை கேட்டார். காங்கிரஸ் ம். செல்வாக்குள்ள தொகுதிகள், ம். லல்லு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி காலத்துல உள்ள செல்வாக்குள்ள தொகுதி எல்லாம் கேட்டார். இவங்க குறுக்கல. உடனடியா ம். அந்த கூட்டணியில சேர முடியாதுன்னு சொல்லி 3 தடவை காத்திருந்தார். ஓட்டை ம். பிரிக்கிறான், கூரையை பிரிக்கான்னு சொல்லி இந்த விஷயத்துல பீகார்ல வந்து அசதுதீன் ஒவைசி வந்து கொஞ்சம் நிதானமா நடந்துகிட்டார். ஆனா ம். இவர் என்ன செஞ்சாரு இப்போ 100 தொகுதியில ஆட்களை போடுறாரு. ம். அஜிலிஸ் கட்சிக்கு வந்து 100 தொகுதியில அங்க பெரிய செல்வாக்குலாம் கிடையாது. ஓகே. பீகார்ல இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து அசதுதீன் ம். ஒவைசிக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. ஆனா ம். 100 தொகுதியில நின்று கண்டெஸ்ட் பண்ணா யாருக்கு சாதகமா போகும்? அது ம். பாஜகவுக்கு சாதகமா போகணும்னு அவருக்கு தெரியாதா ஒவைசிக்கு? ஓகே. உண்மையிலேயே உங்களை விலக்கி விடுறாங்க, உங்களை ம். வெறுப்பேத்துறாங்க, உங்க கூட்டணியில சேர்க்கலன்னா உங்களுக்கு செல்வாக்கான தொகுதி நிக்கலாம், தப்பு இல்ல. ஜனநாயக ம். நாட்டுல யாருன்னா இருக்கலாம். கூட்டணிக்கு ம். அவங்க சேர்த்துதான் ஆக வேண்டும்ன்ற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களை அவங்க ம். பிடிக்கல, காங்கிரஸுக்கு சேர்க்கலன்னு வைங்களேன். ம். அதனால நீங்க காங்கிரஸை வீழ்த்தணுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் தப்பான ஸ்ட்ராட்டஜி. ம். ஓய்சியுடைய பார்வையில காங்கிரசும் எதிரி, பாஜகவும் எதிரி என்று சொன்னால் கூடுதல் எதிரி யாரு? அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறது காங்கிரஸ் இல்ல, பாஜக. அப்ப பாஜக தோற்க வேண்டும், பாஜகவை தோல்வியடைய செய்ய வேண்டும். அதுதான் முன்னாடி எங்களுடைய முதல் ப்ரியாரிட்டி அப்படின்னு என்ன செஞ்சிருக்க வேண்டும்? அசதுதீன் ஒவைசி எடுத்திருக்க வேண்டும். அவர் ஓகே. கோவத்துல என்ன கூட்டணியை சேர்க்கிறாங்க 100 சீட்ல வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு ம். மத்தியில பாத்தீங்கன்னா இவரு பிரசாந்த் கிஷோர் வேற பண்றாரு. ம். 243 தொகுதியிலும். இதுல ஓகே. வந்து கோட்டை விட்டது யாரு இப்போ? அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. ஆனா சரியான வேலையை யாரு பார்க்கல? ம். நிதிஷ்குமார் பார்க்கவில்லை. நிதிஷ்குமார் கட்சி பலகீனம் அடைந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள்ல செல்லரித்தமான அரித்து நிதிஷ்குமார் கட்சியவே கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வந்து என்ன ஆயிப்போச்சு? கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தி பாஜக அவங்க கண்ட்ரோல்ல இறுக்கி வைத்துக் கொண்டார்கள். அதனால பாஜக போய் நின்னு அமித்ஷாவும் வந்து அவங்க தலைமையில போய் நின்னு நாங்க சொல்லக்கூடிய தொகுதியை நீங்க போட்டியிடுங்கன்னு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாநில கட்சியா தேர்ந்து இத்தனை ஆண்டு காலம் 15 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சரா இருந்த நிதிஷ்குமாரை இவங்க பேசுற அளவுக்கு ஆகிவிட்டதுன்னு சொன்னால் இதுல இருந்து எடப்பாடி பாகம் முடிக்கணும். எடப்பாடிக்கு இங்க அதிமுகக்கு என்ன மேட்டு நடக்குதோ அது அங்க நடந்து கொண்டிருக்கு நிதிஷ்குமாருக்கு. அதான் நம்ம ஓகே. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். கூடா நட்பு கேடாய் முடியும். பாஜக இதைத்தான் செய்யும். இது ஓகே. நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய பாடமாக அமைய இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் என்பதை நவம்பர் 14ஆம் தேதி கண்டிப்பா நமக்கு தெரியும்.